நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கு வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இப்போ என்னுடைய 59வது வீடியோ இப்போ ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி வித்தியாசம் டாபிக் எதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ நவராத்திரி வேறு வரப்போகிறது. இப்போ எங்கேயோ போகிறோம், நம்ம பக்கத்தில் சில நேரத்தில் அதை அண்டர்ஸ் அதர்வைஸ் வி நோ தட் பிளேஸ் வில் பி மிஸ்ஸிங். ஸோ நான் போனதுனால நிறைய 100 ஆஃப் டைம்ஸ் ஐ கான் டு திஸ் பிளேசஸ். அதுக்காக சொல்கிறாங்க. இது ரெட் ஹில்ஸு. இது இப்போ பேசப்படுறது என்னென்னா, சிவலிங்க வடிவில் சிவன் கோவில், மகாமேரு வடிவில் ராஜராஜேஸ்வரி கோவில், ரெண்டு பார்க்க போகிறோம். இது ஒரு கோவிலுக்கு இன்னொரு கோவில் போது 1 ஹவருக்குள்ளேயே ரெண்டுமே கவர் பண்ணிடலாம். இப்போ ரெட் ஹில்ஸில் இங்கே ரேவதி ஸ்டோர்ஸ் இருக்குது, பைபாஸ் அப்படி போகிறோம். இது இந்த இடத்துல இது இப்போ ஜிஎன்டி ரோடு இப்படி போயிடும். அங்கே நேதாஜி ஸ்டாச்சு இருக்குது. திருவள்ளூருக்கு போகிறது கட்டாகும். வழியாக அலமாதி அப்படிலாம் போகும். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு 17 கிலோமீட்டர். தாமரைப்பாக்கம், பூச்சி எத்திப்பேடுன்னு வரும், தாமரைப்பாக்கம்னு வரும். இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட லெஸ் தேன் 30 இயர்ஸ், 25 இயர்ஸ் பேக்கு ஐ வெண்ட். சின்மி தெர் வாஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த பேப்பர்ஸ் அண்ட் ஆல். சின்மயானந்த சுவாமிஜி வராருங்க, அங்கே ஒரு இது திறப்பு விழா பண்ண போகிறாருன்னார். ஜனங்க அவ்வளோ இல்லை, சில ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் தான், அந்த பெரிய ஆயிரக்கணக்கெல்லாம் இல்லை. அப்போ சின்மயானந்தா இந்த இடத்துக்கு வந்தார். அவரால் சின்மயானந்தா கட்டின சிவன் கோவில்லாம் அப்படி தான் இருக்கும், சிவலிங்க வடிவில் இருக்கும். இதோட உயரமே டூமே 60 அடி. தூரத்தில் 2-3 கிலோமீட்டர்லேயே பார்க்கலாம். கருப்பு கலரில் இருக்கும், பட்டப்படையாக விபூதி போட்டிருக்கோம். இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே சுற்றி படிக்கட்டில் ஏறி போகலாம். மேலே அந்த டூம் சைஸ் அந்த ஹாலே இந்த டயா பார்த்தா ஒரு 30 அடிக்கு மேலே இருக்கும் அது. ஸோ அந்த கிட்டத்தட்ட அட்ட ஸ்ட்ரெச்சு ஒரு 200 பேரை உட்காந்துக்கலாம் உள்ள. அதில் சிவலிங்க மாட்டம் இது பண்ணியிருப்பா. ஒரு அலமாரி ஆட்டம் இருக்கும், சிவலிங்க ஆட்டமே இருக்கும். குட்டியாக சிவலிங்க ஆட்டம் பண்ணியிருப்பா. ஸ்படிக மடியெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஒரு கிளாஸ் டூமில் வச்சு ஸ்படிகலிங்கம்னா ஒரே பீஸ் இல்லை, நல்ல அந்த ஸ்படிக மாலை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மணிகள், ஓட்டப்படாத மணிகள், அதை அப்படியே டோட்டலாக ஃபில்லப் பண்ணி அதை ஸ்தாபிதம் பண்ணியிருக்கா. இது 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. கீழே தனியாக அபிஷேகத்துக்கு நித்தியப்படி ஆராதனைக்கு ஒரு கருங்கல் லிங்கம் இருக்கும். ஒரு ரிஷபத்தில் சிவனை உட்காந்துருப்பார், அதெல்லாம் தனியாக இருக்குது. அதாவது அதே அந்த ஹால்லையே அது சர்வேஸ்வரன் பேர், அந்த சிவன் பேர் வச்சிருக்கா. இது ரொம்ப அற்புதமான இடம். அது நம்ம உள்ளே போய் ஓம் சொன்னால நம்ம எதிர்ப்பு காதில் முன்னாடி உள்ள கோசாலையெல்லாம் இருந்தது. சின்ன பாலர் பள்ளியெல்லாம் ஃப்ரீயாக அங்கே கிறிஸ்டியானிட்டி கன்வென்ஷன்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். சின்மயானந்தா இதில் ஃபவுண்டேஷனில் அவள் அந்த அந்த மத மாற்றம்லாம் தடுக்கணும்னு சொல்லியே பண்ணாத ஃப்ரீ. ஈவன் டுடே ஃப்ரீ மெடிக்கல் இது இருக்குது, இங்கே கிளினிக் இருக்குது, ஸ்கூல் பாலர் பள்ளி இருக்குது, 5ஆம் கிளாஸ் ப்ரைமரி ஸ்கூல் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. கிராமத்து குழந்தைகளுக்காக ஓல்டேஜ் ஹோம் அப்போ இருந்தது, அப்போ இருக்காதுன்னு தெரியல. அப்போ நிறைய பேர் தங்கியிருந்தா. ஓல்டேஜ் ஹோமு, கிச்சன் தனியாக எல்லாமே இருக்கும், பெரியது, பல ஏக்கர் உள்ள அழகான இடம். அது அங்கே போனால் மினிமம் ஒரு 1 or 2 hours we can spend. இங்கே என்ன விசேஷம்னா, நான் மழை காலத்தில் போயிருக்கேன், வெயில் காலத்தில் போயிருக்கேன். மழை காலத்தில் போய் இங்கே வெளியில் என்ன அந்த மழையே வேகங்களே அப்படியே சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அற்புதமாக இருக்கும். சாயந்தர வேலையெல்லாம் போய் பார்த்தா இந்த ஆரஞ்சு கலர் மேகத்துக்கும் அதுக்கும் நிஜமாக கைலாசத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். சின்மயானந்தா நான் பார்த்து ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருக்கேன் அந்த பீரியடில். ஸோ அவர் கூட்டு ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் பண்ணார். ஸோ அதுக்கப்புறமா ஒரு குறைஞ்சப்பட்ட ஒரு 100 தடவை போயிருப்பாங்க. அந்த வழியாக போகும்போதெல்லாம் போவேன் நான். பசங்க குழந்தைகள்லாம் சின்னது, இப்போல்லாம் பெரிய பொண்ணுக்கு 38 வயசு, அவள்லாம் 2-3 வயசு குழந்தையாக இருக்கும் போதே நான் அழிச்சு போயிருக்கேன். அவளை 5 வயசு வச்சுக்கோங்க, அந்த மாதிரிலாம் அழிச்சு போயிருக்கேன். என் மனைவி வந்திருக்கா, என் மாமனார் எல்லோரும் வந்திருக்கா அந்த இடத்துக்கு. நல்ல அற்புதமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். இதுக்கு பால்கனியான் இருக்கு, அப்படி சுற்றி வரலாம். அதுக்கு பேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்ட்ரன்ஸ் ரெண்டுமே இருக்குது. இந்த இதில் உள்ள நுழையிற மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், அந்த பக்கத்தில் வெளியில் வரதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். மாடியில் கீழே தியான மண்டபம் இருக்கும். ஆவுடையார் கீழே சொல்கிறோமே, அந்த இடத்துல தியான மண்டபமாட்டம் இருக்கும் கீழே. ரொம்ப அற்புதமான இடம். அவரோட சின்மையா இதை ஸ்டாலில் எல்லா புக்ஸும் எல்லாமே விற்கிறாங்க. இங்கே கிராமத்து ஜனங்கள்லாம் ரொம்ப
விருப்பமோடு வரக்கூடியது, எல்லாரையும் மனசில் ஈர்க்கக்கூடிய இடம் அது. சென்னையில் கிட்ட, அதாவது ரெட்டில் சேர்ந்து 15 கிலோமீட்டர் 17 கிலோமீட்டருக்குள்ளே வருது. ஸோ இது பார்த்துடுறோம். அது இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போனால் திருவள்ளூர் வந்துடும். திருவள்ளூர்லேருந்து திருவள்ளூர் ஊரில் போகாமல் வெளிப்பக்கமாக போனால் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு போய்ட்டு வந்துடும். ஒரு ரோடு, ஒரே ரோடு கண்டினியூ பண்ணியே போனால் இந்த டெல்ஃபி இதெல்லாம் இருக்கும், டிவிஎஸ் கம்பெனியெல்லாம் அந்த வழி ரோடு. அப்படி போகிற வழியில் பிஃபோர் என்டரிங் தி ஸ்ரீபெரும்புத்தூர் ஆர் திஸ் வே கொண்டு ஸ்ரீபெரும்புத்தூர் போய் பெருமாள்லாம் பார்த்துட்டு ராமானுஜரை பார்த்துட்டு இப்படி வரலாம். ஸ்ரீபெரும்புத்தூர் டு திருவள்ளூர் ரோடு இருக்குது. அதில் வந்து கோகுல் தான் ஒரு இடம். அது வந்து அதுவும் பழைய ஏக்கர்ஸ். அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு குன்று மாதிரி ஏற்படுத்தி மேலே குருவாயூரப்பன் கோவில் வச்சுருந்தா. டாக்டர் பிரேமா பாண்டுரங்கன்ட்டு பெரிய ப்ரொபவுண்ட் லேடி, பகவத்கீதையெல்லாம் அப்படியே அவள் வந்து லெக்சர் கொடுத்தா மாநேரமாக தான் எப்போ தலை பின்னிட்டு போகுது அப்படின்னா அவள் அந்த ஃபேமிலி லைஃப்பெல்லாம் விட்டுட்டு வந்துட்டா. வந்து இதுவே தான் சுவாமி, இது காரியம்தான். ஷி ட்ராவல் த்ரூ அவுட் தி வேர்ல்டு. அந்த அம்மா எனக்கு லட்டு கொடுத்துருக்கா. எனக்கு அது மாதிரி அமைஞ்சது. ஒவ்வொரு தடவை நான் போகும்போது மகான்களெல்லாம் பார்த்துருக்கேன். அவள் வந்து எல்லாருக்கும் இந்த அவள் சிஷ்யாலாம் பெரியவா கோடீஸ்வராலாம் வருவா. ஸோ ஒவ்வொரு பிளேட்டும் அதில் வந்து அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கல்யாணத்தில் பார்க்க ரசஞ்சாதம் போடுறான்ட்டு அந்த மாதிரி போட்டாவோ அந்த காலத்துலேயே 25 வருஷத்துக்கு முன்னாடி. அது நல்ல பெரிய பிளேட்டில் நிறைய இந்த ரயில்வேயில் கொடுக்குறாள். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சக்கரை பொங்கல் இது, அது ப்ளஸ் இந்த கறி, ப்ளஸ் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம். அது சாப்பிடவே முடியாது நம்மளால். அது மாதிரிலாம் ஆஃபர் பண்ணுவோம். பெரிய பெரிய நிறைய பூஜைகள்லாம் நடக்கும். நிறைய அங்கே என்ன பண்ணியிருக்கா அவள், உள்ளே நுழைஞ்சப்போ கம்ப்யூட்டருக்கு நிறைய பேர் இந்த இதில் சொல்கிறது கம்ப்யூட்டர் கிளாஸஸ் நடத்துகிறா இல்லையா, அதுக்கு காலேஜே வச்சுருக்கா உள்ள. அவள் வந்து அங்கே மகாமேரு வடிவில் கோவில் கட்டிருக்கா. அழகாக இருக்கும். இப்போ சும்மா கச்சா பூச்சான்னு இருக்காது. மகாமேரு எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும் அந்த கோவில். உள்ளே வந்து 4 பக்கம் 4 வாசப்படி இருக்கும். மகாமேரில் காமிக்கிற அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து 8 அடி ஒரு பெரிய பீரோ சைஸுக்கு ஒரு ராஜராஜேஸ்வரி சிவன் மேலே உட்காந்துட்டுருப்போம். சிவன் மேலே உட்காந்த மாதிரி ராஜராஜேஸ்வரி ஒரு மகாமேரு வெளியில் உள்ள மெட்டல் மேரும் இருக்கும். நல்ல நம்பூதிரிகள் தான் பூஜை பண்ணுறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த இடம். அங்கேயும் உள்ளே போனேன்னு நம்ம 10-15 பேர் தான் உட்காந்துட்டுருப்பா. எல்லாம் வெள்ளிக்கிண்டதில் ஒவ்வொரு நாளும் நைவேத்தியமே வந்து பலவிதமான நைவேத்தியங்கள் இருக்கும். அங்கே சக்கரை பொங்கல் இருக்கும், தயிர் சாதம் இருக்கும். எல்லாமே பண்ணி தான் பெரிய தட்டில் வெள்ளி கப்பில் வச்சு நைவேத்தியம் பண்ணுவாள். ஸோ அம்பாளுக்கு அந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த பட்டுப்புடவை தான் கட்டுவோம். அம்பாளுக்கு பட்டே கட்டியிருக்கோம். ஆனால் பார்க்க வேண்டிய சன்னதி அங்கே லலிதா சகஸ்ரநாமம் சொல்லணும். இந்த பிரம்மா படத்துலலாம் பார்க்குறோமே, அங்கே வந்து அவ்வளோ அழகாக பார்த்து பண்ணியிருக்கா. அம்பாள் உட்காந்துருக்க அந்த இது சிம்மாசனமே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன்ற மாதிரி இந்த 4 கட்டுக்கால் அப்படியே இருக்கும். சதாசிவன் படுக்கையிலேயே சதாசிவன் மேலே அம்பாள் உட்காந்துட்டு இருப்பாள். நான் சொல்லி கருங்கல் இது நல்ல சிரிச்ச முகத்தோடு இருக்கும். அதி அற்புதமான ஸ்டாச்சு அது. கட்டாயம் பார்க்க வேண்டியது. அங்கே உள்ளே இருக்கிற குருவாயூரப்பன் பண்ணி அதுக்கடுத்து 100 படி ஏற மாதிரி வச்சுருந்தா. அப்புறமா வந்து த அக்வைர் சம் மோர் லேண்டு. பிரம்மாண்டமான குருவாயூரப்பன் கோவிலை இதுக்கு அனெக்ஸாக கட்டிட்டா. அப்புறமா இப்போ அங்கே போனால் கோகுல்தாம் போனால் குருவாயூரப்பன் கோவிலையும் பார்க்கலாம், இந்த ராஜராஜேஸ்வரி கோவில் பார்க்கலாம். உள்ள ஆஞ்சநேய சன்னதி, ராமர் சன்னதியெல்லாம் இருக்குது. அங்கே வந்து ஓல்டேஜ் ஹோம் வச்சுருக்காவா, தனித்தனி வீடாக இருக்கும். ஸோ தே வில் கம் அண்ட் சர்வ் அட் யூர் ரூம். ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது. இடத்துல 50,000 வாங்குறாங்க அது மாதிரிலாம் இல்லை. நியாயமான ரேட்டு, நல்ல வெரி ஹைஜீனிக் ஃபுட்டு, எவ்ரிதிங். தோஸ் ஹூ ஆர் கோயிங் ஃபார் சர்ச்சிங் ஃபார் இது மாதிரி ஓல்டு வச்சுக்கோங்களோ அங்கே போய் இருக்கலாம். ரொம்ப அழகான இடம். அவள் ப்ரேயர் பண்ணுறதுக்கு இங்கே நானியெல்லாம் சொல்கிறாள். இதெல்லாம் வந்து அமைதியை இப்போ பிரேமா பாண்டுறங்க அவள் புத்தி அடைஞ்சிட்டா. இப்போ அவள் வந்து இந்த கிருஷ்ண பக்தியில் ரொம்ப சிறந்த விளங்குவா. லலிதா சகஸ்ரநாமம் சொல்லாமல் வெளியிலே வரமாட்டாவோ. அவள் வந்து தேர் இஸ் நோ அது பேதம் பார்க்கலவா. இதுக்கும் பண்ணுவாள். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுவாள், லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுவாள். பிரேமா பாண்டுறங்க லெக்சர்ஸ் எல்லாம் ஸோ பியூட்டிஃபுல் லெக்சர்ஸ். இங்கிலீஷ்லாம் பேசுவாவோ. அவளால் ஏற்படுத்தப்பட்ட இது வந்து நம்ம 25 வருஷத்துக்கு மாதிரி ஜேசுதாஸ் பாடுற மாதிரி இப்படி சுற்றி வந்து பாடுற. அவள் ஷி பிலாங்ஸ் கேரளா. ஸோ நம்பூதிரி தான் அப்பாயின் பண்ணியிருக்கா. அற்புதமானது.
ஒரே நாளில் 2 கவர் பண்ணலாம். சிவலிங்கம் பார்க்கலாம், நடுவில் சில கோவில்லாம் வரும் பார்க்கலாம். பட் கோகுல்தான் அண்ட் தாமரைப்பாக்கம் சின்மையா அது பிரேமா பாண்டுரங்கன் இவாளால் ஏற்படுத்தப்பட்டது. கட்டாயம் பார்க்க, சென்னையிலேயே இருக்குது இதெல்லாம். அதனால் மேக் யூஸ் ஆஃப் இட் சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.